இன்னைக்கு நம்ம பேஜுக்கு உயிர் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒன் ஸ்டாக் பயணத்தில் 4 நாள். என்னடா இவன் பட்டையை போட்டு உட்காந்துருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? அதான் சொன்னனே, உயிர் கொடுக்க போகிறோம். நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார்மில் முக்கியமானது லேபிள், இன்புட், பிளேஸ் ஹோல்டர், டைப். இந்த 4 தான். இவன் பேர் தான் லேபிள். ஃபார்மை பொறுத்த வரைக்கும் லேபிள் தான் ராஜா. இப்போ நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஏன்னா லேபிள் என்ன சொல்கிறானோ அதுதான் யூசர் இன்புட்டில் கொடுப்பான். உதாரணத்துக்கு இந்த இடத்துல நேம்னு லேபிளில் போட்டிருக்கும். அப்போ யூசர் அதை பார்த்ததும் அங்கே நேமை டைப் பண்ணுவாங்க. இவன் வைக்கிறது தான் சட்டம். அதனால தான் இவனை ராஜான்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு இன்புட் டேக்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்புட் வாங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் டைப்னு ஒருத்தன் இருக்கான். டைப்பில் என்ன சொல்கிறோமோ அதை தான் இன்புட் கேட்பான். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம இங்கே ஏதாச்சும் டெக்ஸ்ட் வாங்கிக்கலாம். நான் இங்கே நேம் வாங்கிக்கிறேன். இதுவே டைப் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருந்தா அங்கே நீங்கள் கொடுக்குறது ரகசியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஹோல்டர். இவனை எனக்கு பிடிக்கும். நம்ம சின்ன வயசில் யாரையாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு ஒளிஞ்சுப்போம் தெரியுமா? அதே மாதிரி தான் இவனும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம நேம் என்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் இவன் ஒளிஞ்சுப்பான். இப்போ நம்ம அதை எரேஸ் பண்ணிட்டா திரும்ப வந்துடுவான். எப்படி? நான் இந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை சப்மிட் பண்ணோம்ல, அப்போ சப்மிட் பட்டன் வைக்கணும்ல. ஸோ அதுக்கு ஒரு பட்டன் வச்சிடலாம். பேர் சப்மிட்னு வச்சிடலாம். அவ்வளோதான். HTML வச்சு சிம்பிளாக ஒரு ஃபார்மை ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம்.